என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா? பிரியமானவரே, எப்படியோ ஆசைப்பட்ட மாதிரி என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இது போதும் நமக்கு. ஆமா, அந்த 2 பிள்ளைங்க தான் தருதலையே போச்சு. இவனாச்சும் ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டானே. யாருக்குமே சொல்லாம அவன் திடீர்னு கல்யாணம் பண்ண வச்சிட்டோம். யாருக்காவது சொல்லி இருந்தோம் உடனே போய் ஷாலு இவங்க கிட்ட எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அவங்க ஏதாவது வந்து தடுத்திருப்பானுங்க. இதுவே ஒரு பெரிய விஷயம். என் பேரனோட கல்யாணத்தை பார்த்துட்டு அது போதும். ஆமா, இதே மாதிரி என் பேத்திங்களோட கல்யாணத்தை பார்த்துருந்தா கூட சந்தோஷமா இருந்திருக்கும். பேத்திங்களோட கல்யாணத்தை தான் பார்க்க முடியல. விடு விடு, பாத்துக்கலாம். இவளுங்க வேற இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்காளுங்க, நம்ம முன்னாடி எதுவும் பேச முடியல. ஆமாக்கா, மருமகள் வேற நின்றுட்டு இருக்காங்க, என்ன பேசுறது? பேத்திங்களை பத்தி பேசினாலே திட்டுறாளுங்க. வேற என்ன பண்றது? எப்படியெல்லாம் என் பேரனுக்கு கல்யாணம் நடக்க வேண்டியது பாரு, யாருமே இல்லாம நடந்திருக்கு. எல்லாம் இவனுங்களை சொல்லணும். ஆமா, நம்ம பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கோம் பாருங்க, இவனுங்களை சொல்லணும். திடீர்னு கல்யாணம் பண்ணிடுறாங்க. பொண்டாட்டி எது சொன்னாலும் தலையாட்டி ஏறுறது. அதுதான் பாரேன். நம்ம நினைச்ச மாதிரி நம்ம பையனுக்காவது கல்யாணம் நினைச்சே. ஆமா மலர், இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. பிறந்த ஒரு பையனுக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு, அது போதும் மலர். ஆமா, யாருக்குமே சொல்லாம கல்யாணம் பண்ணதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நம்ம பையனுக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சோம். சொல்லிட்டு கல்யாணம் பண்ணோன்னு வை மலர், கல்யாணமே நடந்திருக்காது மலர். ஆமாமா, அது என்னமோ உண்மைதான். இங்க பாரு, சாம் இங்கே போறான். ஏய் சாம், எங்க போற? டேய் சாம், டேய் நின்றா. விடுங்க, போகட்டும். அவனை பிடிச்சி வச்சோன்னு ஏன் நம்மள கடுகடுன்னு தான் இருப்பான். விடுங்க, எப்படியும் வீட்டுக்கு தான் போவான். வீட்டுக்கே போகட்டும், விடுங்க. ஆமா, நம்மளும் பொண்ணு அடிச்சிட்டு போலாம் வாங்க. வாங்க போலாம். அத்தை போலாமா? போலாம். வாங்க அத்தை போலாம். என்னம்மா ஷாலு, எப்படி இருக்க? உங்க புண்ணியத்துல நான் நல்லாவே இருக்கேன் ஆண்டி. எதுக்கு வந்தீங்களோ அதை சொல்லிட்டு போங்க, அதுக்காக தானே வந்திருப்பீங்க. அச்சா, உனக்கு இன்னும் உண்மை தெரியாதா? என்ன உண்மை? ஷாலு, உன்னோட சாம் உனக்கு இல்ல. ஓ அப்படியா, ஓகேங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் ஏத்துக்கிறேன். கிளம்புறீங்களா? ஏன் நம்பலையா நீ இன்னும்? உன் சாமுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. கல்யாணம் தானே ஆச்சு, விடுங்க. எதுவா இருந்தாலும் நான் அப்புறமா பாத்துக்கிறேன், கிளம்புங்க. நீ நம்பனாலும் சரி நம்பலனாலும் சரி, இனிமே உன் சாம் உனக்கு கிடைக்க மாட்டான். போட்டோ இருக்கு, காட்டட்டுமா? உங்க வேலை என்னமோ அதை பார்த்துட்டு அமைதியா போயிருங்க. என்கிட்ட நல்லா திட்டு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க, கிளம்புங்க. ஆமாண்டி, எங்களுக்கு வேண்டுதல் உன்கிட்ட வந்து திட்டு வாங்குறதுக்கு. நீ காதலிச்சிட்டு இருந்தவன் உனக்கு கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன பேசுற நீ? அதுதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேல, விடுங்க. உங்களுக்கு என்ன? அச்சோ பாவம் மலர், நம்பவே மாட்டேங்கிறா மலர். என்னக்கா பண்றது? சொல்லி இந்த பொண்ணுங்களா புரியலன்னா விடுங்கக்கா. அவங்களோட லைஃப் தானக்கா போகுது, நமக்கு என்னக்கா, விடுங்கக்கா. சரி மலர், அந்த போட்டோ வச்சிருக்கல, அதை எடுத்து காட்டு மலர். அந்த எடுத்து காட்டுறேன். எந்த போட்டோவையும் நீங்க கிளிக்க தேவையில்ல, உங்க வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போங்க. என்னோட லைஃப் எனக்கு பாத்துக்க தெரியும். நீங்க வந்து அட்வைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்ககிட்ட எல்லாம் நின்று பேசுறல, என்ன சொல்லணும்? இது ஒண்ணு மட்டும் பார்த்துட்டு நீ பாட்டுக்கு போய்க்கோ. உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும்? என்ன டார்ச்சர் பண்ணலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதா? ஏதாவது இம்சை பண்றதே உங்களோட வேலை. சை, இப்படிப்பட்ட அம்மா சாமுக்கு எப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். யோசி நல்லா யோசி. இல்ல எனக்கு புரியல, என்ன இம்சை பண்ணலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதா? எதுக்கு இப்ப வந்து என்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்தவங்க கொஞ்ச நேரம் நல்லா இருந்துட கூடாது, வந்து நொய்யு வேண்டியது. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு சுத்திட்டு இருக்கிறது. ஆமாமா, இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு நான் சுத்திட்டு தான் இருக்கேன். ஷோ கடவுளை, காலங்காத்தாலே உங்க மூஞ்சில தான் முழிக்கணுமா? ஏன் இப்படி இம்சை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் அன்னைக்கே சொன்னல, முடிஞ்சா உங்க சாம வெறுக்க வச்சிருங்கன்னு சொன்னனா இல்லையா? அத பண்ணாம இங்க என்ன என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்கீங்க நீங்க? இதுல இருந்தே புரியுது உங்களால சாம என்ன வெறுக்க வைக்க முடியலன்னு. ஆமா, வெறுக்க வைக்க முடியல, ஒண்ணு அவன் மனசுல இருந்து தூக்க கூட முடியல எங்கனால. ஆனா உன் சாமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் எங்கனால. வைக்க முடியும்னா போய் வச்சுக்கோங்க, எனக்கு என்ன? பண்ணி வைக்கிறோம்னு இல்ல, வச்சுட்டோம் கல்யாணத்தை. ஓ வச்சுட்டீங்களா, சந்தோஷம். என்ன பிளாக்மெயில் பண்ணணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அச்சச்சோ, இன்னும் அப்பாவி மாதிரி இருக்கியே. என்ன மலர் பண்றது இந்த மாதிரி பொண்ணுங்கள? பாவம் மலர், இவள நம்ப வச்சு ஏமாத்திட்டா சாம். இல்ல மலர்? ஆமாக்கா, நம்ம பையன்னு சொல்லணும்க்கா, நம்ப வச்சு ஏமாத்திட்டான். அச்சோ, இவங்களோட தொல்லை வேற தாங்க முடியல. பேசாம நம்மளும் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கணும். அம்மா அப்பா வராங்க, லீவ் எடுத்தது தப்பா போச்சுடா. இவங்க கிட்ட இப்ப மாட்டிட்டு முடிக்கிறோமே, இவங்களா திருந்துவாங்களா? சை, என்ன தவிர எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க. இத்தனைக்கு அவங்க மருமக கூட வேலைக்கு போயிட்டா. ஆனா நான் பத்தியா வீட்ல இருந்து இவங்க கூட இம்சை பண்றேன். இப்ப உங்களுக்கு என்னதான் வேணும்? வீட்டு வாசல்ல உங்களுக்கு என்ன வேலை? உங்க வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போக வேண்டியதானே? கொஞ்ச நேரம் வெளியில வந்து நிக்க முடியல, கொசு தொல்லை வேற தாங்கல. இந்த கொசுக்கு ஏதாவது மறந்துருந்தா அடிச்சு வைக்கணும். உன் வாழ்க்கையே இங்க ஊஞ்சலாடுது, கொசு தொல்லை பண்றதா உனக்கு தெரியுதாமா? அதுதான் பாரு மலர், என்னமா வாய் அடிக்கிறா. நல்ல வேலை இவ நம்ம வீட்டு மருமகளா வரலையே. வருவேன், என்னைக்கா இருந்தாலும் மருமகளா வருவேன் உங்க வீட்டுக்கு தான். அச்சோ, ரெண்டாவது பொண்டாட்டியாவா? பார்த்து அளந்து பேசுங்க சரியா? என்னமோ சரியில்லை, இவங்க ரெண்டு பேரும் ஏன் இவ்ளோ ஓவரா பேசிட்டு இருக்காங்க?
இதுல முகத்துல 1000 வால்ஸ் பல்ப் வேற எரியுது. என்ன பண்ணாங்க? வேற சாம் கிட்ட என்ன பத்தி சொல்லிருப்பாங்க, அவன் ஆன் இருப்பானோ. அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் இவங்க சிரிக்க மாட்டாங்களே. என்னதான் நடக்குது இங்க? சாம சொல்லணும் எல்லாம். தங்கத்தால எங்க போனான்னு தெரியல. அன்னைக்கே சொன்னேன் என்கிட்ட பேசாமல போகாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்னு. கேக்குறானா என் பேச்சா? இவன் என்ன சொல்லணும் எல்லாம். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? வந்த வேலையை முடிச்சிட்டீங்கல்ல, கிளம்புங்க. சாம கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட பிளாக்மெயில் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? அப்படியே கிளம்பிருங்க ப்ளீஸ். என்னோட வீட்டு வாசல் அப்படியே கிளம்பிருங்க பாருங்க. அச்சோ ஷாலு, இன்னமும் நீ சின்ன குழந்தையா இருக்கே, உன்னை பிளாக்மெயில் பண்ணலடா. சரி பூச்சாண்டி காட்டுறீங்களா? கிளம்புங்க. மலர், ஏன் இவ்ளோ கஷ்டப்பட்டு நீ பேசிட்டு இருக்க? அந்த போட்டோவை எடுத்து காட்டு மலர். அந்த எடுத்து காட்டுறேங்க. இந்தம்மா ஷாலு, இத பாரு அப்படியே. அத ஏன் நான் பார்க்கணும்? உங்க வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போங்க. அட ஷாலுமா, இன்னமும் புரியலையா உனக்கு? இதை எடுத்து பாருமா. வாங்க வாங்க, எடுத்து பாரு பாப்போம். மலர் கொடு மலர். இப்ப என்ன, சாம் கல்யாண கோலத்துல நிக்கிறான் தானே? அச்சோ, இன்னமா புரியல. அவனுக்கு அங்க கல்யாணம் நடந்துருச்சுமா? அச்சோ அப்படியா? கிளம்புங்க. அவனுக்கு அங்க கல்யாணம் நடந்துருச்சா? கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். சரி விடு, நீ நம்ப மாட்டே. இப்ப அவன் வருவான், நீ அங்க பாத்துக்கோ. அப்ப பார்த்தா உனக்கு தெரிய போகுது. நான் பாத்துக்கிறேன், கிளம்புங்க. நாங்க இதை எடுத்துட்டு போயிருங்க தயவு செஞ்சு. நாங்க எடுத்துட்டு போறோம், நீ உன் வேலையை பாரு. அக்கா வாங்க போலாம். மலர் வா போலாம். கிளம்புங்க கிளம்புங்க, காத்து வரட்டும். ஓ சாம், இதுக்காக தான் என்கிட்ட வந்து பேசலையா? பரவாயில்ல விடு. எப்படியும் உங்க கல்யாணம் நடந்திருக்காது எனக்கு தெரியும் சாம். ஏதோ ஒண்ணு விடு, நம்ம வீட்டுக்குள்ள போய் உட்காருவோம். ஆரத்தி எடுத்தாச்சு, உள்ளார வாங்க. திவ்யாவா உள்ளார போலாம்? நான் வரேன், நீங்க போங்க. சரிம்மா. சாம் வந்துட்டான்னு நினைக்கிறேன். நம்ம போய் பேசிட்டு வருவோம். அவன் ஏன் இப்படி நிக்கிறான்? நம்ம போய் பார்த்துட்டே வருவோம் பக்கத்துல. எதுவும் நடந்திருக்க கூடாது கடவுளே, ப்ளீஸ். சாம், என்ன சாம் இது? மலர் அங்க பாரு, அவ வந்து நிக்கிறா. ஆமாக்கா, நின்னுட்டு அழுந்துட்டு இருக்கா பாருங்க. சாம், நீயா இது? சாம், எனக்கு எவ்வளவு நம்பிக்கை கொடுத்த, நீ இப்படி பண்ணுவேன்னு என்னால நம்ப முடியல சாம். என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டியா சாம்? நீ உன்னை நம்ப முடியல சாம். எவ்வளவு நம்பின சாம் உன்னை. அந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்கு சாம். என்ன சாம் நீயா சாம் இது? உனக்கு கொஞ்சம் கூட சோகம் எதுவுமே இல்லல? ஷாலு, வா மலர், உள்ளார் போவோம். வாங்க உள்ளார போவோம். திவ்யாம்மா வா உள்ளார போலாம். சாம், ஷாலு சாரிடி. இல்ல சாம், பரவாயில்ல, இருக்கட்டும் விடு. எதுக்கு நீ எல்லாம் சாரி கேக்குற? நீ எந்த சிச்சுவேஷன்லயும் தாடி கட்டி இருக்க மாட்டா சாம். எனக்கு நல்லாவே தெரியும் சாம். நான் இதை நம்ப மாட்டேன் சாம். ஷாலு, இல்ல சாம், நான் நம்ப மாட்டேன் சாம். நான் நம்ப போறது கிடையாது சாம். உனக்கு இது நடந்திருக்காது. இதெல்லாம் ஒரு கனவா தான் இருக்கும், எனக்கு தெரியும். சிஸ்டர் ப்ளீஸ், நீங்க எதுவும் பேசாதீங்க. ஷாலு சாரிடி. இல்ல சாம், இது நடந்திருக்காது, விடு. நான் நம்ப மாட்டேன் சாம். ஏன் சாம் என்னைக்கு வேணும் ஏமாத்த மாட்டான். ஒரு நிமிஷம் கூட என்னை பிரியவில்லை, விவரமேதும் அவன் அறியவில்லை, என்னை இருந்து போதும் அவன் எனது இல்லை, மறந்து போய் என் மனமே. வெண்மதி வெண்மதி இல்லை, நீ வானுக்குள் மேகத்துக்கு. ஒரு நிமிஷம் கூட என்னை பிரிய. நான் வரேன் சாம். ஷாலு நின்னு. இல்ல சாம், நான் வரேன். ஷாலு, ஷாலு. சாரி, நீங்க ஒரு பொண்ணை காதலிச்சீங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியாது. என்னால உங்க லைஃப் போயிருச்சுல. என் அம்மா அப்பா பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? சாரிங்க, என்னால உங்க லைஃப் போயிருச்சுல. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், என் அம்மா தான் இதுக்கு காரணம், நீங்க கிடையாது. ஹலோ சூர்யா. சொல்லு ஷாலு. சூர்யா எங்க இருக்க? நான் காலேஜ்ல தாண்டி இருக்கேன். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லா பேசுற? சூர்யா, உன்கிட்ட பேசணும். நான் வெளியில தான் நிக்கிறேன், வரியா? என்னாச்சு? நீ வெளியில வா, நான் சொல்லிக்கிறேன். உன்டா நான் இப்பவே பேசணும்டா, வெளியில வா. சரி இரு வரேன். ஷாலு, என்னாச்சு? ஏன் அழுந்துட்டு இருக்க? ஒன்னும் இல்லக்கா. என்ன அதிசயமா காலேஜ்க்குள்ள வந்திருக்க? அஜயை பார்க்கலாம் தாங்க வந்தேன். சரி ஓகேடி, எதுக்கு அழுந்துட்டு இருக்க? அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு கிளாஸ் இருக்கும்ல, போங்க. ரேம் ஏதாவது திட்டானா, அடிச்சிட்டானா? இல்ல, அவன் திட்டவும் இல்ல, அடிக்கவும் இல்ல. மொத்தமா எனக்கு இல்லாம ஆயிட்டான்ல. என்னாச்சு? பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க நீ? ஒண்ணும் இல்ல, நீங்க போய் வேலையை பாருங்க, போங்க. ஷாலு, என்னாச்சு? என்ன பேசிட்டு இருக்க நீ? ஏன் இப்ப அழுந்துகிட்டு இருக்க? அதை முதல்ல சொல்லு. அக்கா கொஞ்சம் தலைவலி, அதனாலதான். தலைவலிக்கும் அழுகிறதுக்கும் என்னடி சம்பந்தம் இருக்கு? ஹெவி தலைவலிக்கு, அவ்வளவுதான். நீ தலைவலிக்கும் நீ அழுகிறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கையில ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? தேய்ச்சி விட்டவா? என்னோட ஸ்டாஃப் ரூம்ல வந்து உட்கார்வா. அக்கா அதெல்லாம் எதுவும் வேணா, விடுங்க. இல்ல தலைவலிக்குதுன்னு சொல்றல, வா. அஜய் வேற வரான்னு சொன்னாங்க. நாங்க வெளியில பார்க்ல உட்காந்து தான் பேச போறோம். தலைவலின்னு சொன்னால, தைலத்தையாவது தடவி விடுறவா? அக்கா பரவாயில்ல, அதெல்லாம் இருக்கட்டும். ஷாலு, என்னாச்சு? ஏன் உடனே கூப்பிட்ட? சும்மா பேசுறதுக்காக தான் கூப்பிட்டேன். அம்மா அப்பா வந்திருந்தாங்களா, அதான் சொன்னாங்க, அது சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். அதுக்கு உனக்கு இப்ப வாடி டைம் கிடைக்கும். ஏன் அழுந்துகிட்டு இருக்க நீ? தெரியல, கேட்டா தலைவலின்னு சொல்றா. என்னாச்சுடி? என்ன தலைவலி? மேடமுக்கு யாரால தலைவலி? நைட்டு சரியா தூங்கல, அதனால தலைவலி. சரி வரியா, பார்க்ல உட்காந்து பேசலாம். நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, அப்பதான் நான் வருவேன். ப்ளீஸ் வாடா, நீயும் என்ன கஷ்டப்படுத்தாத. யாரும் உன்னை கஷ்டப்படுத்தின? எனக்கு புரியலையே. இப்ப வர போறியா இல்லையா? அவதான் கூப்பிடறால, நீ போயிட்டு வா, நான் உன் கிளாஸ பாத்துக்கிறேன். எனக்கு இப்ப ஃப்ரீ தான் கையில், நீங்க வேண்டாம் விடுங்க. அப்படியா? ஓகே, என்ன ஏதுன்னு பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. எனக்கு கிளாஸ் இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க போங்க.
வாங்க, கையில என்ன வேணும்? கிளாஸ் டைம் எதுக்கு வந்திருக்கீங்க? அர்ஜுன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். 5 நிமிஷத்துல கிளாஸ் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் பேச வரேன். முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாச்சு? என்ன பேசணும்? யாரும் என்னன்னு தெரியல, அழுந்துகிட்டே வந்து அஜய் கிட்ட பேசிட்டு இருக்கா. என்னன்னு கேட்க வேண்டியதானே? கேட்டா ஏதோ தலைவலின்னு சொல்றா. சாம் உனக்கு கால் பண்ணானா? இல்லையே, எனக்கு கால் பண்ணலையே. அவகிட்ட என்னன்னு கேட்போம் வாங்க. சரி, 5 செகண்ட்ஸ்ல கிளாஸ் முடிஞ்சிடும், வரேன் போ. இப்ப வரீங்களா இல்லையா? நீ போ, நான் வரேன். இப்ப என் கூடயே வரீங்க, மரியாதையே வந்துருங்க. சரி வா போலாம். சீக்கிரமா போயிட்டு நான் கிளாஸ்க்கு வரணும். ரிட்டர்ன். ஃப்ரெண்ட்ஸ் தானே, வாங்க. ரொம்ப பண்ணிட்டு இருக்காதீங்க, சீக்கிரம் வாங்க. இது காலேஜ், எனக்கு மரியாதை கொடுக்கணும். ஓகே அர்ஜுன், வரீங்களா? இப்படி எல்லாம் வந்து கூப்பிட்டா கிளாஸ்ல என்ன நினைப்பாங்க? ஒரு மேம் ஒரு சார் கிட்ட ஏதோ வந்து பேசுறாங்கன்னு நினைப்பாங்க. டவுட் ஏதாவது இருக்கலாம், அப்படி கேட்க வந்திருப்பாங்க நினைப்பாங்க. கிழிப்பாங்க. இப்ப என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? இதாம்மா பிரச்சனை. 5 நிமிஷத்துல கிளாஸே முடிய போகுது. கிளாஸ் முடிஞ்சோடனே வந்திருப்பேன். அங்க ஷாலு அழுந்துட்டு வந்திருக்கான்னு சொல்றேன், என்ன நீங்க? சரி, நீங்களா போய் கேட்டுட்டு இருங்க. நானா கேட்டு பாத்துட்டேன், இப்ப அஜய் போயிருக்கான். சரிம்மா, நீ இப்போ 5 செகண்ட்ஸ்ல வந்துடுறேன். நீ இரும ஸ்டார்டிங் வந்து என்ன சொல்லிட்டு இருக்க, இப்ப வர போறியா இல்ல கத்துட்டா? என்ன கிளாஸ்ல கூட நிம்மதியா இருக்க விட மாட்டல. நோ நெவர், நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன், வாங்க. நாங்கெல்லாம் ரொம்ப பாவமா. வீட்ல இருந்தாதான் என்ன டார்ச்சர் பண்றேன்னா காலேஜுக்கு வந்துமா பார்சல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஷாலு அவங்க பாவம் அழுந்துகிட்டு இருக்காங்கற. என்ன அவ அழுகுறா, எதுக்கு அழுகுறான்னு உங்ககிட்ட கேட்டு சொல்லணும் அதானே? ஆமா அதேதான், வாங்க. ஷாலு, என்னாச்சு? வந்ததுல இருந்து அழுந்துகிட்டே இருக்க. என்னால முடியல அஜய். ஷாலு, என்னாச்சு? சொல்லிட்டு அப்புறம் அழகு. இப்படியே கொஞ்ச நேரம் உன் தோல்ல சாஞ்சு நான் அழுந்துக்கிறேன், விடு. எவ்வளவு நேரம் வேணாலும் நீ சாஞ்சு அழுகு. என்னாச்சுன்னு சொல்லு. அஜய் சாம். நீ சொல்லு, சாமுக்கு என்னாச்சு? சாமுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. அஜய் சாம் என்ன ஏமாத்த மாட்டான்ல? என்னதாண்டி உன் பிரச்சனை? எதுக்கு அவன் ஏமாத்த போறான்? அவன் ஏமாத்த மாட்டான் தானே என்ன? அவன் போய் உன்னை ஏன் ஏமாத்த போறான்? சாமோட அம்மா வந்து என்கிட்ட பேசினாங்கடா. என்னாச்சு? என்னதான் வந்து பேசினாங்க உன்கிட்ட? அதுக்குதான் இப்படி உட்காந்து அழுந்துட்டு இருக்கியா? அவங்க எப்போதும் பேசுறது தானே, விடு. இல்ல, சாமுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஷாலு என்ன சொல்லிட்டு இருக்க நீ? அக்கா சாமுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க அக்கா. அவங்க சும்மா கூட சொல்லிருக்கலாம், அத போய் இவ்வளவு பெருசாக்குற. அதுக்கப்புறம் சாம் வீட்டுக்கு வந்திருந்தான். நம்ம வீட்டுக்கா? இல்லக்கா, சாம் வீட்டுக்கு வந்திருந்தான். சரி, ஓகே. என்னதான் ஆச்சு? சாம் கூட ஒரு பொண்ணு இருந்தாங்கக்கா. பொண்ணா ஏதாவது சும்மா இருந்திருக்கலாமே. சாம் அம்மா ஒரு போட்டோ காட்டினாங்க, அதுல கல்யாணம் ஆன மாதிரி கல்யாண கோலத்துல நின்னுட்டு இருந்தான். அது சும்மா இருக்கும்டி. இல்ல ஜெய, ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருந்தா, அந்த பொண்ணு கழுத்துல தாலி இருந்துச்சுடா. நான் நேர்லயே பார்த்தேன்டா. உங்க அம்மா சொன்னது நான் நம்பல, நான் நேர்லயே பார்த்தேன்டா ஜெய். என்ன சொல்ற, உண்மையதான் சொல்றியா? ஆமாக்கா, சாம நீ ஏமாத்த மாட்டான் தானே? சாம்லாம் உன்னை ஏமாத்த மாட்டா, கவலைப்படாத. ஏதாவது கனவு காண்டியா? இல்லக்கா, நான் உண்மையதான் சொல்றேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது, நீ தைரியமா இரு. அஜய் நீ ஏமாத்த மாட்டான் தானே அவன்? சாமெல்லாம் அப்படி ஏமாத்த மாட்டான், நீ கவலைப்படாத. அப்புறம் ஏன்டா இப்படி பண்றான்? உங்க அம்மா சொன்னப்ப கூட நான் கேட்கலன்னு நானே நேர்ல பார்த்தேன்டா அஜய். அப்ப அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்குமாடா? என்னால சொல்ல கூட முடியலடா. ஷாலு, அழுகாத ஷாலு. என்னால அழுகாம இருக்க முடியலண்ணா. அழுகாத ஷாலு, அழுகிறத பார்க்க முடியல. சாமுக்கு கால் பண்ணு. ஷாலு வந்த உடனே நான் கால் பண்ணிட்டேன், அவன் எடுக்கல. எடுக்கலையா? என்ன ஆயிருக்கும்? தெரியல, அதெல்லாம் ஒன்னும் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லக்கா, சாமுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா அவ்வளவுதான்க்கா. அவன் என்னை ஏமாத்த மாட்டான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஷாலு கவலைப்படாத, நான் போய் வந்துட்டு என்னன்னு கேக்குறேன். நீ எந்த கவலையே படாத, நான் போய் கேக்குறவன்ட்ட. அழுகிய முதல்ல நிப்பாட்டு ஷாலு, என்னால முடியலக்கா. ப்ளீஸ் தயவு செஞ்சு அழுகிய நிப்பாட்டு. அஜய், என்னால சுத்தமா முடியல. அதை பார்த்த உடனே என்னால முடியலடா. உங்ககிட்ட எல்லாம் வந்து சொல்லணும்னு தான் தோணுச்சு, என்னால முடியலடா. எங்க அப்பா வீட்டுல இருக்காங்களா? சீதாவும் அப்பாவும் கோவிலுக்கு போயிருக்காங்க. நீ அவங்க கூட போகாம எதுக்கு வீட்டுல இருந்த? வீட்டுல இருந்தனால தானே எனக்கு இவ்வளவு உண்மை தெரிஞ்சிச்சு. அப்படி எல்லாம் கிடையாது, உன்னை ஏமாத்தணும்னு சொல்லி பண்ணிருப்பாங்க. இல்ல சாம் கூட பண்ணிருக்கலாம்ல. அவன் இப்படி எல்லாம் விளையாட மாட்டான், அவன் என் லைஃப்ல எல்லாம் விளையாட மாட்டான். சரி விடு ஷாலு, நம்ம பாத்துக்கலாம், விடு. நீ அழுகாத, நம்ம பாத்துக்கலாம். அவன் எனக்கு இல்லைன்னு நான் இல்ல அஜய். அவன் எல்லாமே இந்த உயிர். என்ன பேசிட்டு இருக்க பைத்திய மாதிரி? ஷாலு, ஷாலு. அவன் மயங்கிட்டான்னு நினைக்கிறேன்டா. ஓவரா அழுந்தா இப்படிதான் நடக்கும்னு சொல்றவ ஏன் கேட்கவே மாட்டேங்கிறா? ஷாலு எந்தர்றி? ஷாலு சார், அவங்க மயங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். இருந்தாங்க தண்ணி. கொடுங்க சார். ஷாலு எந்திரிடி. ஷாலு, உனக்குதான் தெரியல, ஓவரா எமோஷனல் ஆனா இப்படிதான் ஆகணும். அப்புறம் ஏன்டி எமோஷனல் ஆகுற? சின்ன வயசுல இருந்து நீ இதே பண்ணிட்டு இருக்கடி. ஷாலு எந்திரி ஷாலு, ப்ளீஸ் டி எந்திரி. உன் சாம் உனக்குதான், எந்திரி. ஷாலு எந்திரிடி. ஷாலு எந்திரிச்சு தொலைடி.
நான் தான் சொல்றேன்ல உன் சாம் உனக்கு தான், அவன் வேற எங்கேயும் போக மாட்டான் சார். அவங்க மயங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார், நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. ஆமா அர்ஜுன் காரை ஸ்டார்ட் பண்ணுங்க அர்ஜுன், சீக்கிரம் அர்ஜுன் போங்க. அஜய் நான் இன்னைக்கு கார் எடுத்துட்டு வரல, பைக் தான் எடுத்துட்டு வந்தேன். பைக்கை இப்ப எப்படி போறது சார்? நான் கார் வச்சிருக்கேன், நீங்க வரீங்களா சார்? ப்ளீஸ் சார் டக்குன்னு போய் ஸ்டார்ட் பண்ணுங்க போங்க. நான் போறேன் சார், நீங்க வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல இருக்கட்டும், சீக்கிரம் வாங்க. டக்குன்னு தூக்க வச்சு நம்ம போலாம். ஆமா அஜய் சீக்கிரம் வா. ஓடும் மேகங்கள் ஓய்வு கொள்ளலாம், மழையாய் பொழிந்தே தன் பாரம் தீர்க்கலாம்.